Hi friends, இன்னைக்கு நம்ம preceding vowels and following vowels தான் பார்க்க போகிறோம். preceding vowels அப்படிங்கும்போது vowels வந்து முன்னாடி இருக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்டோக் இருக்கும். இதே following vowels அப்படிங்கும்போது ஸ்டோக் வந்து ஃபஸ்ட் இருக்கும், vowels வந்து செகண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து preceding vowels and following vowels இருக்கிற டிஃப்ரென்ஸு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஏல் ஏ சவுண்ட் வந்திருக்கா, ஏல். அப்போ வந்து ஏ அப்படிங்கும்போது என்ன, லைனை வந்து நம்ம டச் பண்ணி தான் எழுதுவோம், ஏல். எர்த்து, இங்கே வந்து ஃபஸ்ட் எழுத்து வந்து ஈ கொடுத்துருக்காங்க, லெட்ரு வந்து ஈ கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம ஈ அப்படிங்கும்போது த்ரூ த லைனில் எழுத வேணும், கோட்டு கீழே எழுத வேணும்னு இல்லை. நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், எர்த்து. அதாவது ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கும்போது நம்ம ஸ்டோக் எப்படி போடணும்னா, என்ன சொல்கிறாங்களோ அது காலை கேட்டு, என்ன சவுண்ட்ஸ் நம்ம காலை கேட்குதோ அதை வச்சு தான் நம்ம ஸ்டோக் போடுவோம். ஸ்பெல்லிங் பார்த்து நம்ம வந்து ஸ்டோக் போட மாட்டோம். அப்போ இங்கே வந்து எர்த்து அப்படிங்கும்போது ஏ சவுண்டு, ஆனால் ஸ்பெல்லிங்கில் வந்து ஈ தான் வரும். நான் சொல்லும்போது எர்த்துன்னு தானே சொல்லுவோம். அப்போ ஏ அப்படிங்கும்போது லைனை வந்து டச் பண்ணியிருக்க வேணும். ஓகேங்களா? ஈன்னு போட்டிருக்குது, அப்போ வந்து நம்ம த்ரூ த லைனில் எழுதலாமான்னா எழுதக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோமோ, என்ன எப்படி வந்து நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோக் போட வேணும். ஓகேங்களா? ஏப், ஆப். ஓகேவா? அப்போ ஏஜ், ஏ சவுண்டு, ஏஜ். ஈட், இது வந்து ஈட்டுன்னு சொல்லும்போது நம்ம வந்து த்ரூ த லைனில் எழுத வேணும். அதே போல் தான் லே ஏ சவுண்டு, லைனை வந்து டச் பண்ணியிருக்க வேணும். ஏ அப்படிங்கும்போது லைனை வந்து டச் பண்ணியிருக்க வேணும். பே அப்படிங்கும்போது லைனை வந்து டச் பண்ணியிருக்க வேணும். அதாவது ஏ சவுண்டு, பே அப்படி சொல்லுமா? அப்போ வந்து பி ஸ்டோக்கு, ஏ அப்படிங்கும்போது ஏ உடைய வவ்வல் போட வேணும். ஓகேங்களா? சே அப்படிங்கும்போது ஸ்டோக் போட்டு ஏ சவுண்டா, அப்போ ஏ வவ்வல். ஏன்னா வந்து என்னென்னா செகண்ட் பிளேஸில் வந்து டாட் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊ சவுண்டு, அப்போ வந்து இஷ்ஷூ ஊ அப்படிங்கும்போது தேர்ட் பிளேஸ்னால் வந்து த்ரூ த லைனில் வரும். அப்போது தேர்ட் பிளேஸில் வந்து ஊ ஸ்டோக்கு, ஊங்கும்போது டேஷ் வவல். ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் இது கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஏப், இப், டாட் ஸ்டோக்கு, பி, ஏப். எய்டு, இட், எச், இட்ஜ், டார்க் ஸ்டோக்கு, எட்ஜ். ஆஃப், இஃப், ஆஃப். ஓத். ஏக், இக், இக், எக். ஏம். இங்கே பாருங்கள், இன் கொடுத்துருக்காங்க, அப்போது ஈ ஸ்டோக்கு, இன். ஆர், லோ, எல் போட்டு ஓ ஸ்டோக், லோ. ரோ, ஆர் போட்டு ஓ ஸ்டோக்கு, ரோ. ஓ, இவ் போட்டு ஓ ஸ்டோக்கு. ஏ போட்டு ஈ ஸ்டோக், போ, பி போட்டு ஓ ஸ்டோக், போ. டி போட்டு ஏ ஸ்டோக், டே. எஃப் போட்டு ஓ ஸ்டோக், ஃபோ. போட்டு ஏ ஸ்டோக்கு, தே. இக்கு போட்டு ஏ ஸ்டோக், கே. கே போட்டு ஏ ஸ்டோக்கு. எம் போட்டு ஓ, மோ. நீ, என், இ, நீ. எபோனி, எபோனி. இட்டாலி. அட்டாக், இக், அட்டாக்.
ஷோ இர் அஷோர். அ லே அலே. ஆ கா டா மீ டமி. அதாவது நம்ம ஸ்ட்ரோக் வந்து நம்ம கை எடுக்காமல் போடணும். ஓகேங்களா, அதனால தான் வந்து நான் ஸ்ட்ரோக் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வவல் சேர்க்குறேன். பிரித்து எழுதுறேன் பாருங்கள். ஆ கா டா மீ. ஓகேங்களா, ஆனால் வந்து நம்ம எழுதும்போது வந்து கை எடுக்காமல் தான் எழுத வேணும். ஆரோ ஆரோ. agony agony. affair affair. anatomy anatomy. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.